நாடார்களின் வரலாறு, ஆன்மீகம், அரசியல், விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பல தங்க பதக்கங்களை பெற்றுள்ளார். திரு ஆர் அஜய்முத்தையா என்ற மாணவன் டேபிள் டென்னிஸ் போட்டியில் மாநில அளவில், தேசிய அளவில் பல வெற்றிகளை பெற்று பல சரித்திர சாதனைகளை புரிந்துள்ளார். எங்கள் பள்ளியில் கேஜி மாணவர்களுக்கு வாரந்தோறும் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் அவேர்னஸ் வழங்கப்படுகிறது. மேலும் மாணவர்களுக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் டே மற்றும் கிராஜுவேஷன் டே கொண்டாடப்படுகிறது. மொத்தம் எங்கள் பள்ளியில் தற்பொழுது 2130 மாணவர்கள் செயல்திறன் மிக்க 166 இருபால் ஆசிரியர்களை கொண்டு மற்றும் 85 அலுவலக பணியாளர்களை கொண்டு திறம்பட நடத்தப்படுகிறது. எங்கள் பள்ளியின் தாரக மந்திரம் கட்டிடு சாதித்திடு. அதற்கேற்ப பள்ளி மாணவர்கள் கல்வியிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்குகின்றனர். மேலும் சிலம்பம், யோகா, ஸ்கேட்டிங், ஸ்போக்கன் இங்கிலீஷ், சதுரங்கம், ஓவியம் போன்ற நுண்கலை வகுப்புகளும் நடத்தப்படுகிறது. மாணவர்கள் தனித்திறனை மேம்படுத்த இந்தி பிரச்சார சபா நடத்தும் தேர்வுகள் வருடந்தோறும் நடத்தப்படுகிறது. மேலும் கிரியாசிட்டி வகுப்புகள் மற்றும் கணினி அறிவினை பெருக்கிட ரோபோட்டிக்ஸ் வகுப்புகள் எங்களது தேனி மேலப்பட்ட இந்து நாடார் உறவுமுறை பொறியியல் கல்லூரியில் திறமையான ஆசிரியர்கள் கொண்டு நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த தின விழா தேனி மேலப்பட்ட இந்து நாடார் உறவுமுறை பெரியோர்கள் சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். இதில் நம் பள்ளி மாணவர்கள் கலை நிகழ்ச்சியும் அலங்கார ஊர்தியும் கலந்து கொண்டு சிறப்பித்து வருகின்றனர். காமராஜரின் 116வது பிறந்த நாளையொட்டி தேனி மேலப்பட்ட இந்து நாடார் உறவுமுறை பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்ற கல்வி கண் பெருந்தலைவர் காமராஜரை பெரும்படுத்தும் விதமாக மிகப்பெரிய கண் வடிவத்தை மாணவர்கள் உருவாக்கி கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் செய்தார்கள். அன்பண்ணும் பாத்தி கட்டி அதில் பண்பண்ணும் நீர் பாய்ச்சி அறிவு வித்துக்களை வித்திட்டு விருட்சகமாக சீரிய பணியினை அருள்மிகு ஸ்ரீ பத்ராலயம்மன் அருளோடும் ஆசியோடும் நமது உறவுமுறை பெரியோர்கள் தலைவர் விருதுரை டி ராஜ்மோகன், உபதலைவர் பி கணேஷ் அவர்கள், பொதுச் செயலாளர் எம் ஆனந்தவேல், பொருளாளர் எம் பழனியப்பன் மற்றும் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள், பள்ளி நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஆகியவர்கள் மிகவும் சீரோடும் சிறப்போடும் இந்த பள்ளியை நடத்தி வருகிறார்கள் என்பதை தெரிவித்து, இந்த நமது உறவுமுறையானது 1919 தனி நபரால் தொடங்கப்பட்டு இன்று ஆலமரம் போல் தலவிருட்சமாக பெரிதாக விரிந்து நமது சமுதாய மக்களுக்காக உழைக்கிய இந்த பள்ளி நல்ல ஒரு மாணவர்களை தேர்ச்சி பெற்ற சேவை மனப்பான்மையுடன் நல்லபடியாக இயங்கி கொண்டிருக்கிறது. இது தொடரும். இனிமேலும் நமது சமுதாய மக்களுக்காகவும் நமது இந்த உறவுமுறை சீரோடும் சிறப்போடும் அனைத்து வசதிகளையும் அனைத்து மாணவர்களுக்கும் சிறப்பாக செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேனி மேலப்பட்ட இந்து நாடார் உறவுமுறை வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியின் இணைச் செயலாளர் தீபக் கணேஷ். நான் நமது வித்யாலயா மேல்நிலைப் பள்ளி 2014-15ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது. தற்பொழுது வரை வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு எழுதுவர் 6 செட்டு பாஸ் பண்ணி போயிருக்காங்க. அதுல இந்த வட்டம் நமக்கு மேத்ஸ்ல மட்டும் 5 பேர் சென்டம் எடுத்திருக்காங்க. 12th 4 செட் எழுதியிருக்கோம். இதுல ஒரு கிரேட் ரெக்கார்ட் நமக்கு என்ன இருக்குன்னா, இந்த 4ஆவது செட்லயே நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். எஸ் யோகமீனான்ற பொண்ணு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்கூலுக்கு பெருமை சேர்த்து கொடுத்துருக்காங்க. அது போக அவங்க 2 சப்ஜெக்ட்ல சென்டமும் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி 12th பார்த்தோம்னா நமக்கு ஒரு 6 சென்டம்ஸ் இருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸு, அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸு எல்லாத்துலேயுமே சென்டம்ஸ் நமக்கு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வித்தியாசமா என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்தியாவிலே எங்கேயும் இல்லாத அளவு புதுசாக ஒரு இதை பண்ணியிருக்கோம். நம்ம அதாவது நம்மளோட இன்ஜினியரிங் காலேஜோட நம்ம வித்யாலயா ஸ்கூல் டைப் பண்ணி கியூரியாசிட்டி கிளாஸஸ் சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம். அது 2 பேஸ் ஆரம்பிச்சிருக்கோம். 6th to 9th ஒரு கேடர், 11th and 12th ஒரு கேடர். 6th to 9th அந்த பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறோம்னா, 9th 10th என்ன பண்ண போறாங்க, காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் என்ன பண்ண போறாங்க, ப்ராக்டிக்கலா வெளி உலகத்துல என்ன பண்ணணும், படிப்பு மட்டும் பத்தாது, ப்ராக்டிக்கல் சென்ஸ் வேணும் அப்படின்றதுக்காண்டி இந்த விஷயத்த நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம இன்ஜினியரிங் காலேஜ் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ப்ராக்டிக்கல் கிளாஸஸ், இசிஇ, எலக்ட்ரிக்கல் திங்ஸ் எப்படி யூஸ் பண்றது, லெபார்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எப்படி யூஸ் பண்றது, சிஸ்டம்ஸ்ல என்னென்ன இருக்கு, அவேர்னஸஸ் எதை நம்ம யூஸ் பண்ணணும், நெருக்கி ஹேங்கிங் வரைக்கும் எல்லாமே நம்ம அங்கே கிளியரா நமக்கு போய்கிட்டு இருக்கு. இது போக காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அது நம்ம நாடார் சயின்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல இருந்து அவங்களுக்கு
காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அடுத்து என்னென்ன கோர்சஸ் படிக்கலாம் நீங்க ஃபியூச்சர்ஸ்ல, இது மட்டும் கோர்சஸ் இல்லை, என்னென்ன கோர்சஸ் இருக்கு எல்லாமே 12th வந்து இன்ஜினியரிங் காலேஜ் மூலியமாவும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், என்எஸ் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மூலியமாவும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். இது வந்து கிரேட் சக்சஸ். எனக்கு தெரிஞ்சு இந்தியா லெவலில் வேற எந்த ஸ்கூல்ல இது இருக்கான்றது எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் சைடு பார்த்தோம்னாலுமே நம்ம அதுலேயும் பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயர் வந்து ஜெய் ஜஸ்வந்த்ங்கிற பையன் வந்து நமக்கு 2 கோல்டு மெடல், ஒரு சில்வர் மெடல், ஒரு பிரான்ஸ் மெடல் வாங்கி நமக்கு ஸ்விம்மிங்ல நேஷனல் லெவல்ல பெருமை சேர்த்திருக்காரு. இந்த வருஷம் அதுக்கு மேல 5 கோல்டு மெடல்ஸ் அவர் வாங்குவார் நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அஜய் முத்தையா வந்து நேஷனல் லெவல்ல வந்து 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்காரு டேபிள் டென்னிஸ்ல. இந்த வருஷம் அவர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவார் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி காரணியான்ங்கிறவங்க வந்து 3rd ப்ரைஸ் சிலம்பத்துல வாங்கியிருக்காங்க. இந்த வருஷம் அவங்களும் நேஷனல் லெவல்ல பண்ணுவாங்கன்றத நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து பேசிக்கா கேஜிஸுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும்ன்றத கிளியரா இந்த லாஸ்ட் இயர்ல இருந்து நம்ம ஸ்கெட்ச் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரி வெட்னஸ்டே ஹெல்த்தி ஸ்நாக்ஸ், நம்ம பாரம்பரிய உணவகத்தை மட்டும் பிள்ளைகளை கொண்டு வர சொல்லி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி டீச்சர்ஸ் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு ஒரு பழைய நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் மாதிரி எல்லாம் இது பண்ணி நம்ம பண்றோம். இது போக வந்து பாரம்பரிய ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம ஸ்கூல்ல கேஜிஸ் லெவல்ல சூப்பரா பண்றோம். விநாயகர் சதுர்த்தி, இப்ப என்ன வைகுண்ட ஏகாதசி கூட சொர்க்கவாசல்லாம் நம்ம கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு பண்ணோம். இன்ஸ்டால கூட அது வந்து 32,000 லைக்ஸை தாண்டி போச்சு இன்ஸ்டாகிராம்ல லாஸ்ட் மந்த் நம்ம பண்ணது. இப்போ வந்து அடுத்து வந்து தைப்பூசத்துக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்ற ஃபங்க்ஷன் எல்லா இடத்துலையும் பண்றாங்க. இது மாதிரி வித்யாலயாவில் வந்து இது மாதிரி நிறைய நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். கேஜில இருந்துமே பண்றோம், ஹையருக்கும் பண்றோம், லோயருக்கும் பண்றோம், எல்லாம் பண்றோம். இதுக்கு வந்து எங்க டீச்சர்ஸ், பிரின்சிபல்ஸ், வைஸ் பிரின்சிபல்ஸ் எல்லாருமே வந்து நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஸ்போர்ட்ஸ் லெவல்ல ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் டீச்சர்ஸ், என்எஸ்எஸ், என்சிசி, ஜேஆர்சி எல்லாமே நம்ம ஸ்கூல்ல இருக்கு A to Z. ஸோ இது வந்து ஒரு சிறந்த பள்ளியா இன்னும் ஒரு வருஷத்துல முன்னேறி கொண்டு வருவோம்ன்றது எங்களுடைய பெரிய நம்பிக்கை. நெக்ஸ்ட் we are trying for the state level rank for academic side coming 10th 11th 12th. இந்த வருஷம் ட்ரை பண்றோம், அடுத்த வருஷம் கண்டிப்பா பண்ணுவோம். நான் பேசுகிறவா. வணக்கம். தேனி மேலப்பட்ட இந்திரா உறவுமுறை வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஜாயின் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணேன். என் பேர் வந்து எஸ் அஜயன் மூர்த்தி. நான் தேனி மேலப்பட்ட இந்திரா உறவுமுறையில் 2013 ஒர்க் பண்ணுறேன். முதல் வித்யாலயா ஸ்கூலில் கமிட்டி உறுப்பினராக இருந்தேன். அடுத்து பால்பனையில் 6 வருஷம் ஜாயின் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணேன். இப்போ தேனி மேலப்பட்ட இந்திரா உறவுமுறை வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஜாயின் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணுறேன். இந்த 2 வருடமா. எனது பெயர் நான் பூர்ணசெல்வி, MABN BABN ஆங்கிலத்துறை. தேனி மேலப்பேட்டை இந்திரநாடார் உறவுமுறை வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நான் சேர்ந்த வருடம் 2002. நான் இந்த பள்ளியின் முதல்வராக இருக்கிறேன். நமது தேனி மேலப்பேட்டை இந்திரநாடார் உறவுமுறை வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியானது ஸ்ரீ பத்ராளியம்மன் அருளோடும் தேனி மேலப்பேட்டை இந்திரநாடார் உறவுமுறை பெரியோர்களின் ஆசையோடும் மிகவும் சீரும் சிறப்புமாக இயங்கி வருகிறது. எம் பள்ளியின் பற்றிய ஒரு கவிதை. கலைவாணி உரையும் அறிவுத்திருக்கோயில், ஒப்பற்ற கல்விக்கு சீர்மிகு கல்விக்கூடம், திறமை வாய்ந்த மாணவர்களை உருவாக்கும் கல்வி பட்டறை, பல்வேறு துறையில் ஒளிரும் விடிவெள்ளியாய் வெளிச்சம் தர கற்றுக் கொடுக்கும் ஆலயம் எம் பள்ளி. இங்கு கல்வித்தேன் பருகி பரந்த வண்டுகள் பல, கல்வித்தேனை பருக கூடியிருக்கும் பட்டாம்பூச்சிகள் பல பல. வித்தக மாணாக்கர்களுக்கு வித்தையை கற்றுக் கொடுக்கும் நெறிகாட்டியான ஆசிரியர்கள் எம் ஆசான்கள். பயின்றவர்கள் பெருமை சேர்க்க, பயில்பவர்கள் நன்கு கற்க வழிகாட்ட உதவிடும் எம் ஆசிரியர்கள். கலைக்கோயிலின் கனகமணி சுடராம் மாணவரின் மரகத விடியலை என் மாணவரின் உள்ளத்தில் வெற்றியின் படிக்கட்டாய் பயணிக்கிறது எம் பள்ளி. கல்வியிலும் தனித்திறனிலும் சிறந்து விரட்சமாய் பல்லுயிர்க்கும் பலனளித்து பொங்கி வரும் புதுப்புணலாய் அன்று தளிராய் துளிர்த்து இன்று ஆலமரமாய் நிமிர்ந்து நிற்கிறது. ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி மேகம் போல் கனிந்த மழை பொழிந்து நாளும் சாதனை புரிய மாணவனை மகான் ஆக்கும் மணிமகுடமே எம் வித்யாலயா பள்ளி. வாழையடி வாழையென நற்செயல்கள் தொடரட்டும், கல்வி தர்மம் மேன்மேலும் வளரட்டும். எங்களது பள்ளியில்
2150 மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர். அவர்களின் கற்றலுக்கு உறுதுணையாக 166 ஆசிரியர்கள் உள்ளனர். அலுவலக பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் 80 பேர் உள்ளனர். நமது பள்ளியின் செயல்பாட்டிற்கு மிகவும் உறுதுணையாக இருப்பது இவர்களின் செயல்களே. எங்கள் பள்ளியானது கற்றலோடு மட்டுமல்லாது அனைத்து துறைகளிலும் மாணவர்கள் தங்களது அறிவை மேம்படுத்திட உதவுகின்றது. எம் பள்ளியின் செயலாளர் திரு வி நவமணி அவர்களும், இணை செயலாளர்கள் திரு எஸ் அய்யன்மூர்த்தி அவர்களும், திரு LGS தீபக் கணேஷ் அவர்களும் எங்களுக்கு வழிதுணையாய் இருக்கின்றனர். அவர்களுக்கும் இந்நேரத்தில் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.